மருத்துவத்திற்கு இது ஒரு நல்ல நேரமாக தெரியுது. ஏம்னா நம்முடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் பகிரங்கமாக மேடையில் அவர் நண்பர்கள் வருத்தப்படுவார்னு கூட என்னாமல், நாம் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் அல்ல, நாம் இந்த நாட்டுக்கு உரிய மருத்துவம்னு சொல்லக்கூடிய நிலைங்கிறது ரொம்ப ஒரு உயர்வான நிலை. இந்த நிலையை நாம் நல்ல விதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களை எல்லாம் யானை வேட்டைக்கு அழைத்து செல்ல போகிறேன். காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்தல் இனிது. நீ வீரன்னா என்ன சொல்லலாம்? யானை மேலே ஈட்டி எறியணும். முயல் மேலே எரிஞ்சனா வீரனா? அது மாதிரி தான் உண்மையிலேயே சித்த மருத்துவம் ஒரு பெரிய அறிவியல் மருத்துவம்னு சொன்னால் என்ன செய்யணும்? இன்றைக்கு சவாலாக இருக்கிற நோய்களுக்கெல்லாம் நம்ம தீர்வு காணணும். அதில் தலையாய சவால் என்ன? புற்றுநோய். இன்றைக்கு மக்கள் நல்வாழ்வு நீரோட்டத்தில் முக்கிய பங்கு வகிப்பது நவீன மருத்துவம் தான். அதில் பட்டிமண்டபம் நடத்திக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை. அறுவை மருத்துவத்தின் மூலமாகவும் அவசர மருத்துவத்தின் மூலமாகவும் தீவிர நோய்களை குணப்படுத்துகின்றதை பொறுத்த மட்டிலும் இன்னும் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் இவற்றின் மூலமாக நவீன மருத்துவத்திற்கு ஒரு புகழ் இருக்கிறது. ஆனால் இந்த பகுதி 32 விழுக்காடு தான். 68 விழுக்காடு வாழ்வியல் நோய்கள், ஒட்டா நோய்கள். இந்த 68 நோய்களுக்கு என்ன செய்வது என்று நவீன அறிவியல் கைது செய்து கொண்டிருக்கின்றது. நாம் சொல்லுகிறோம், இந்த நிலை மாற்ற இணைப்பு மருத்துவமாக செயல்பட்டால் உலகமே இந்தியாவை நோக்கி வரும் என்று நாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுகிறது? 10ல் ஒரு இந்தியன் புற்றுநோயாளியாக வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது. ஒரு ஆண்டுக்கு 10 மில்லியன் நோயாளிகள் பதிவு செய்து கொள்கிறார்கள் புற்றுநோயாளிகளாக. உலகத்திலேயே அதிகமாக புற்றுநோயாளிகள் இருக்கின்ற நாடு எது? அமெரிக்கா. இப்போ அவன் என்ன சொல்கிறான்? நாங்கள் தான் அரிஸ்டாட்டிலுடைய பேரன்ங்க. ஆனால் அவன் நாட்டில் தான் புற்றுநோய் அதிகமாக இருக்கிறது. அதற்கு அடுத்த இடத்திலே சைனா வருகிறது. அதற்கு அடுத்த இடத்துல 3வது இடத்துல இந்தியா வருகிறது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் புற்றுநோயினால் 27,000 பேர் இறக்கிறார்கள். நம்முடைய அன்னை பாரதத்தில் மட்டும் ஒரு நாளைக்கு 2,300 பேர் இறக்கிறார்கள். மொத்தமுள்ள புற்றுநோயாளிகளில் 70 விழுக்காடு பெண்கள். இந்தியாவில் தான் இந்த நிலைமை. மேலை நாடுகளில் ஆண்கள் தான் அதிகமாக புற்றுநோயாளிகள், ஆனால் இந்தியாவில் பெண்கள் அதிகமாக புற்றுநோயாளிகள். அதற்கான காரணத்தை விஞ்ஞான ரீதியாக கண்டறிய முடியவில்லை. இதுதான் புற்றுநோய் பரவல் பற்றிய தகவல். இன்றைக்கு நம்முடைய கலந்துரையாடலினுடைய கருப்பொருள் என்னன்னா, சித்த மருத்துவத்தில் புற்றுநோய்க்கு பாதுகாப்பான மருந்துகள் இருக்கின்றன. பக்க விளைவுகள் இல்லாமல் மருத்துவம் செய்யக்கூடிய நிலை இருக்கிறது. அதே நேரத்தில் நம்மோடு இணைந்து செயல்படுவதற்கு நவீன நாட்டுப்பற்றுடைய புற்றுநோய் மருத்துவர்களும் இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதில் நாளைக்கு நீங்கள் எல்லாம் ஆராய்ச்சியாளராக உயரக்கூடியவங்க. நிச்சயம் உங்களுடைய கண்ணிலே இருக்கின்ற ஒளி உலகத்தை நீங்கள் ஆட்டுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்துகிறது. தங்கம் புற்றுநோயை குணப்படுத்துவதில் தங்கத்திற்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கிறது. இது பற்றி இன்றைக்கு உலக அரங்கில் பல்வேறு ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. என்னுடைய கருத்துப்படி சரியாக முடிக்கப்பட்ட பாதரச மருந்துகளை 6 ஆண்டுகள் கூட பாதுகாப்பாக வழங்கலாம். சித்த மருந்துகள் செல்களை அழிப்பதை விட செல்களை பாதுகாப்பதிலே சிறப்பாக இருக்கிறது. சைட்டோ புரோட்டக்டிவ் தேன் சைட்டோடாக்சிக். ஏன்னா இந்த கீமோதெரப்பி சைட்டோடாக்சிக்காக இருப்பதனால நல்ல ஹெல்த்தி டிஷ்யூஸையும் அழித்து போடுது. ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய உடலினுடைய வேறு பகுதிகளில் வேறு புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்து இருக்கிறது. இந்த இடத்தில் சித்த மருத்துவத்தோடு கைகோர்த்து கொண்டால் அந்த பக்க விளைவுகளை அவர்கள் குறைத்து மனித சமுதாயத்திற்கு நல்ல தொண்டாற்ற முடியும். புற்றுநோயை பற்றி ஆராய வேண்டும், புற்றுநோய் மருத்துவம் செய்ய வேண்டும் என்கின்ற ஆர்வம் உள்ளவர்கள் இருப்பீர்கள். அவர்கள் படிக்க வேண்டிய ஒரு முக்கியமான புத்தகம் சித்தா ட்ரீட்மெண்ட் கைட்லைன்ஸ் ஃபார் செலக்டட் டிசீஸ் என்று நம்முடைய NIS ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறது. அதை எல்லாரும் படிக்கணும். அடுத்து 2015ஆம் ஆண்டு பேராசிரியர் ராமசாமி அவர்கள் டிஜியாக இருக்கும் பொழுது ஒரு மாநாடு நடைபெற்றது. அந்த மாநாட்டினுடைய தொகுப்பு உரையாக இந்த நூல் வெளிவந்திருக்கிறது. சிம்போசியமான ஆயுஷ் ஃபார் கேன்சர் கேர். இந்த நூலை நம்முடைய நூலகத்தில் எடுத்து வரி வரியாக நீங்கள் படிக்கணும். புற்றுநோய் மருத்துவம் பண்ணுவதற்கு அவ்வளவு ஒரு அற்புதமான நூல் இந்த நூல். இன்றைய ட்ரெண்ட் எப்படி இருக்கு? பட அளவுபா பயங்கரகா பெரிய மருத்துவமனை கட்டடங்கள், பெட் ஸ்கேன், MRI ஸ்கேன், லேபார் ஆய்வுக்கூடங்கள், இவைகள்லாம் பார்த்தது என்ன, மக்களுக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லை, கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி நடந்த ஆய்வுகளின் பயனாக அவற்றை விளம்பரப்படுத்தி இருக்கின்ற தன்மையின் காரணமாக இன்றைக்கு எடுத்த எடுப்பில் மக்கள் புற்றுநோய்க்கு முதலில் கீமோதெரப்பி தான் நல்லது என்கின்ற கருத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் யார் சித்த மருத்துவத்துக்கு வர்றாங்க? தங்களுடைய உறவினர்களோ நண்பர்களோ புற்றுநோயினால் அவதிப்பட்டு கீமோதெரப்பி எடுக்கும் பொழுது ஏற்பட்ட அவதியை பார்த்தவர்கள், சரி இந்த அவதி நாம் பட முடியாது என்று வருகிறார்கள். ரெண்டாவது, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி போன்றவற்றிற்கு லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவிட முடியாது என்கின்ற நடுத்தர ஏழை மக்கள் நம்மிடத்தில் வருகிறார்கள். மூன்றாவது அணியினர் கீமோ எடுத்தும் ரேடியோதெரப்பி எடுத்தும் சரியல்ல, பயன்படவில்லை, பக்க விளைவுகள் அதிகமானதுதான் மிச்சம் என்கின்ற நிலையிலே நம்மிடத்தில் வருகிறார்கள். இந்த 3 வகையான மக்களை நாம் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நவீன மருத்துவம் எவ்வளவோ சாதனைகளை செய்து வந்தாலும் இந்த கீமோதெரப்பி என்று வரும் பொழுது அதிகமான
நச்சுத்தனமான பக்க விளைவுகளை தோற்றுவிக்கக்கூடிய மருந்தாகத்தான் அவைகள் இருக்கின்றன. பாருங்க, கார்டியோடாக்சிட்டி இதயத்தை பாதிக்கிறது, பல்மனரி டாக்சிட்டி நுரையீரலை பாதிக்கிறது, ஹெப்படோடாக்சிசிட்டி ஈரலை பாதிக்கிறது, நெஃப்ரோடாக்சிட்டி நியூரோடாக்சிட்டி என்று கீமோதெரப்பி பாதிக்காத நிலையே கிடையாது. அப்போ நாம் ஒரு மாற்று மருத்துவ முறையை மக்களுக்கு அறிமுகப்படுத்தினால் அது எவ்வளவு பெரிய செயல் என்பதை எண்ணி பாருங்கள். கீமோதெரப்பி ஏற்படக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த சிலையில போட்டது. இவ்வளவு கோரமான தோற்றத்தை அது ஏற்படுத்தி இருக்குன்னு பாருங்க. என்னுடைய ஹைபாதீசிஸ் என்னன்னா, நம்முடைய சித்தர்கள் சொன்ன நிறைய மருந்துகள் புற்றுநோய்க்காக நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஆனால் நோயை பற்றிய விரிவான விளக்கங்கள் அதிகமாக கிடைக்கவில்லை. அதனால நாம் நவீன புற்றுநோய் அறிஞர்கள் சொல்லுகின்ற விளக்கத்தை நோய் கணிப்பிற்கு, நோயினுடைய குறிகுணங்களை அறிந்து கொள்வதற்கு பயன்படுத்துவதில் தவறில்லை. ரிமூவ் த கல்பிரிட். எது முக்கியமான பிரச்சனை? ரிமூவ் த கல்பிரிட். ஒரு டியூமரை மருந்து கொடுத்து கரைச்சிக்கிட்டு இருக்கிறது நாள்பட ஆகும். அதுக்குள்ளே அது விஷமத்தனத்தை காட்டிவிடும். அப்போ என்ன செய்யணும்? சர்ஜிக்கல் ரிமூவல். ஃபஸ்ட்டு ரோல் யாருக்கு இருக்குது? ஆங்காலஜிஸ்ட், சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட். அவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்ற சாதனை பெரும் சாதனை. முதல் கட்டமாக இருந்தால் அதை செய்ய முடியும். சர்ஜரி முடிஞ்ச பிறகு கீமோதெரப்பி தான் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. சித்தாவுக்கு வந்தால் அந்த கீமோதெரப்பிக்கு பதிலாக நாமே அவர்களுக்கு மருத்துவம் செய்து அவர்களை ஊக்குவிக்க முடியும். இதற்கு லெபார்டரி சப்போர்ட்டை பயன்படுத்தி கொள்ளணும். நாம் இப்போ வச்சிருக்கிறது மாதிரி குட்டி குட்டி லெபார்டரிகளெல்லாம் சரிப்படாது. சிஎல்ஆர் இருக்கிற மாதிரி விரிவான ஆய்வு கூட வேணும். நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்கறதில்ல. ஒவ்வொரு விழாவுக்கும் நாம் மறுபரிசீலனை பண்ணி பார்க்கணும். பொன்னாடை, மெமெண்டோ, விருந்து என்று இந்த நாளை நாம் முடித்து விடக்கூடாது. ஒரு சித்தர் நாளுக்கும் இன்னொரு சித்தர் நாளுக்கு இடையில் என்னென்ன சாதனைகள் பண்ணி இருக்கிறோம், எத்தனை கட்டுரைகள் சமர்ப்பித்திருக்கிறோம் என்று அடுத்த ஆண்டு பார்க்கணும். இல்லைன்னு சொன்னால் நம்மளை ஆண்டு மாதிரின்னு சொல்லிடுவாங்க. கிராமத்துலலாம் யாரும் செயல்படாமல் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்க கிடக்கிறான் ஒரு ஆண்டு மாதிரிம்பாங்க. அது மாதிரி சொல்லிடுவாங்க. அதனால் ஆண்டுக்கு ஆண்டு நாம் மாற்றத்தை கொண்டே இருக்க வேண்டும். இன்டகிரேட்டட் அப்ரோச்சுங்கிறது நாம் மட்டும் சொல்லக்கூடியதில்லை. நிறைய நம்முடைய பல்கலைக்கழக துணைவேந்தர் போல நிறைய அறிஞர்கள் அதில் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் இவர் தைரியமாக பகிரங்கமாக பேசினார். பேசாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்து கொண்டிருக்கிறவர்கள் நிறைய. காவேரி ஹாஸ்பிட்டலில் பணியாற்றிய ஆங்காலஜிஸ்ட் கலீல் ரஹ்மான் அவர்கள் பகிரங்கமாகவே நக்கீரன் இதழில் பேட்டி அளித்திருந்தார்கள். புற்றுநோய்க்காக நான் சித்த மருந்துகளை ஆயுர்வேத மருந்துகளையும் சேர்த்து கொடுக்கிறேன், அவர்கள் நன்றாக குணமாறுகிறார் சொன்னார். அதே மாதிரி டாக்டர் மேத்யூவை நீங்கள் மறக்கக்கூடாது. டாக்டர் மேத்யூ தான் கேரளாவில் ஆங்காலஜிஸ்டில் முதல் ஆங்காலஜிஸ்ட் பட்டம் வாங்கினவர் யார்? மேத்யூ. அந்த மேத்யூ அவர்கள் தன்னுடைய கடைசி காலத்தில்
புற்றுநோயாளிகளுக்கு சிறந்த மருத்துவம் அளிப்பதற்கு பூரண சந்திரோதயம், ரசகந்தி மெழுகு ஆகியவற்றை நான் வழங்கி வருகிறேன் என்று பகிரங்கமாக அறிவித்தவர்கள். அவர்களுக்கு அண்மையிலே நாம் என்ஐஎஸ்ல படத்திறப்பு செய்தோம். அவர்களுக்கு பட்டயம் வழங்கி நாங்கள் சிறப்பித்தோம். சித்தா மெடிசனல் பிளான்ஸ் எது எது உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற பட்டியல் நான் கொடுத்துருக்குறேன். இந்த மூலிகைகள் எல்லாம் இப்போ ஆராய்ச்சியில் இருந்து கொண்டிருக்கின்றன. இதில் முக்கியமாக என்னென்னா சேராங்கோட்டை, கொடிவேலி தான் ரொம்ப முக்கியம். மற்றவைகளுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது, ஆதரவு மருத்துவமாக கொடுத்துக்கொள்ளணும். ஹை ஆர்டர் ஆஃப் சித்தமர்சம் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்க வேண்டிய சூதகந்தி, தாது பற்பம், சுர்ண நாட்டார் சிகிச்சை, ஓதரிய மூலி மண்ணூர் சிகிச்சை, மூலிகைகளை கொண்டு செய்கின்ற ட்ரீட்மெண்ட் எர்த்லி ட்ரீட்மெண்ட். ஆனால் மினரல்ஸ், மெட்டல்ஸ், மெர்க்குரியால் செய்யக்கூடிய மருத்துவம் ஹெவன்லி ட்ரீட்மெண்ட் என்று சொல்கிறான் தேரன். தேரன் தான் நமக்கு சித்தர்களே லேட்டஸ்ட்டு. எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி இந்த உண்மைகளை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அற்புதமாக கொடுத்தவர் நமக்கு தேரர். அவர் சொல்லுகிறார் மெட்டாலிக் ப்ரிப்ரேஷன்ஸ் தான் மிகச்சிறந்த மருந்து என்று. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடைய முதல்வருடைய அனுமதியோடு நான் இதை சொல்லுகிறேன். 6 ஆண்டுகள் மெர்க்கூரியல் மெட்டாலிக் ப்ரிப்ரேஷன்ஸை நோயாளிகளுக்கு கொடுத்து அந்த முன்னேற்றத்தை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். பக்க விளைவுகள் ஏற்படுவதில்லை என்பதை பதிவு செய்திருக்கிறோம். அதெல்லாம் உங்களுக்கு ஓய்வு நேரத்தில் அல்லது பணி நேரத்தில் முதல்வர் அனுமதி பெற்று அந்த நோய் குறிப்பீடுகளை நீங்கள் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் சப்போர்ட்டிவ் தெரப்பி. இந்த சப்போர்ட்டிவ் தெரப்பி வந்து கீமோதெரப்பி எடுக்கிறவர்களுடைய பக்க விளைவுகளை குறைக்க கூட பயன்படும். நெல்லிக்காய் லேகியம், அமுக்குரா சூரணம் இவைகளெல்லாம் பக்க விளைவுகளை குறைக்க கூட பயன்படும். இது வந்து மெயின் ட்ரீட்மெண்ட்டாக நாம் எடுத்துக்கிட முடியாது, ஆதரவு மருத்துவமாக பயன்படும். ரசகந்தி மெழுகு. ரசகந்தி மெழுகை கையாளுவதில் நீங்கள் வல்லவர்கள் ஆகிவிட்டால் நீங்கள் சித்த மருத்துவத்திலேயே சிறந்த அறிஞர்களாக தெரிவீர்கள். ரசகந்தி மெழுகை பற்றி மிக விரிவாக ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடீஸ் நடத்தினவர்கள் மதிப்பிற்குரிய காலம் சென்ற சரஸ்வதி அவர்கள். அவர்கள் எழுதிய அவர்களுடைய ஆராய்ச்சி நூலாக வெளிவந்திருக்கிறது. நான் முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், அந்த நூலில் ஒரு 5 படிவங்களாவது நம்முடைய நூலகத்தில் இடம்பெற வேண்டும். ஒவ்வொருவரும் அதை நன்றாக படிக்க வேண்டும். அதை படித்தால்தான் ரசகந்தி மெழுகு என்பது எவ்வளவு ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ஆக்டிவிட்டீஸ் உள்ளது என்பது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீங்கள் பாடத்திலேயே படிக்கக்கூடியது தான். அதனால் அதை பற்றி நான் அதிகமாக சொல்ல இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். கீதா அப்படி என்கின்ற நோயாளி ஒவேரியன் கேன்சருக்காக அறுவை மருத்துவம் பண்ணி கொண்டாங்க ஒரு பெரிய மருத்துவமனையில். அவங்களுக்கு ஃபெலோப்பியன் டியூப், கருப்பை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு அறுவை மருத்துவத்தை நிறைவு செய்ததும் 1 வாரம் பாதுகாப்பில் வைத்திருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நீங்கள் போயிட்டு வாங்க, 1 மாதம் கழித்து மறுபடியும் வாங்க, கீமோ கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க. இது அந்த மருத்துவமனையில் அவர்கள் பண்ண நோய் கணிப்பு.
ஆதாரத்துக்காக இதை வெளியிடுறேன். அவங்க ஒரு மாதம் வரைக்கும் உட்கார முடியலை வீட்டில். 15 நாள்லேயே வயிற்றில் நீர் கோர்த்துருச்சு. அப்டாமினல் சொல்லிங் வந்தது. மறுபடியும் மருத்துவமனைக்கு போகிறாங்க. வயிற்றிலே சேர்ந்திருக்கின்ற நீரை, வயிற்றறையில் சேர்ந்திருக்கின்ற நீரை எடுப்பதற்கு பேரசென்டைசிஸ்னு பேர். அதை செய்து நீரை எடுக்கிறார்கள். நீரை எடுத்து பார்த்தால் இது மெலிக்னன்சி அசைட்டிஸ் என்று நோய் கணிப்பு செய்கிறார்கள். அப்போ கீமோ ஸ்டார்ட் பண்ணிடலாமான்னு அந்த அம்மாட்ட கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னை இதோட விட்டுருங்க, நீங்கள் பேலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததே ரொம்ப நல்லது, நான் போய் சித்த மருத்துவம் பார்த்துக்கிட்டுறேன், என்னை விட்டுருங்கிறாங்க. வந்துட்டாங்க. அவங்களுடைய டிஸ்சார்ஜ் சம்மரி. ஏன்னா நம்ம வாத்தியார் உண்மைதான் பேசுகிறாரா கப்ஸா விடுறாரான்னு தெரியணும்ல, அதுக்காக இதை போட்டிருக்கேன். ராமச்சந்திராவை குறைத்து மதிப்பிடுறதுக்காக இல்லை. அவங்க எடுத்த எடுப்பில் நான் பெட் ஸ்கேன் எடுக்க போகமாட்டேன்ட்டாங்க. நான் அங்கே போனால் அங்கேயே கேன்வாசிங் ஆரம்பிச்சிடும். கீமோ தாமல் உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் போக மாட்டேன், நீங்கள் ட்ரீட் பண்ணுங்கள், இடையிலேயே நம்ம தேவைப்படுவோம்னா பெட்டாக எடுத்துக்கிடுவோம்ட்டாங்க. அப்படி எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் தான் இது. என்ன சொல்லியிருக்கு? மைல்டு மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் ஹைப்போடென்ஸ் கலெக்ஷன் இன் பைலேட்ரல் எக்ஸ்டர்னல் இலியாக் ரீஜியன் அண்ட் மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் பெரிட்டோனியல் திக்கனிங். கேன்சர் செல்கள் மிகவும் ஆக்டிவாக இருக்கின்றன. இதில் இருந்து ஒரு ஆண்டு அவங்க நம்ம ட்ரீட் பண்ணுறோம். என்ன முடிவு? கம்ப்ளீட் ஸ்கேன் ரிப்போர்ட். எந்த இல்லை உடம்புல, பெல்விஸில் மட்டும் இல்லை, உடம்புல எந்த இடத்துலையும் அவங்களுக்கு கேன்சருடைய அடையாளமே இல்லை. நோ எவிடன்ஸ் ஆஃப் மெட்டபாலிக் ஆக்டிவ் டிசீசஸ். அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவங்க ஒரு ஹியூமன் ரிசோர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். அவங்க அலுவலகத்துக்கு போயிருக்காங்க, நான் குணமாயிட்டேன், வேலையில் சேரப்போறேன். அவங்க சொல்லியிருக்காங்க, எம்மா எங்கள் மேலே எதுவும் வந்துடாம்மா, இன்னும் 2 மாதம் கழிச்சு வாங்க. எனக்கு முன்னால் வந்து உட்காந்துக்கிட்டு டேபிளில் எனக்கு நீங்கள் சான்றிதழ் கொடுக்கணும். ஆஸ் பர் ஸ்கேன் ரிப்போர்ட் அண்ட் லெபரட்டரி ஃபைண்டிங்ஸ் and physical features, so and so was recovered satisfactorily. She is fit to resume her duty ன்னு எழுதுங்க, இல்லை நான் போக மாட்டேன்ட்டேன். சான்றிதழ் கொடுத்து இப்போ அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. எங்கே? ஆஃபீஸுக்கு போய் சேர்ந்துட்டாங்கன்னா அங்கே நினைக்கிறாங்க. இதெல்லாம் யார் கையில் கொடுப்போம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ நம்ம பல்கலைக்கழக துணைவேந்தர் வந்து மாட்டிக்கிட்டார். அவர் கையில் நம்ம கொடுத்து தான் தீரணும். இதெல்லாம் எனக்காக இல்லை, உலகத்தை உழுக்க போகிற உங்களுக்காக. பேராசைக்காரர்களாக இருக்காதீங்க. சித்தர்கள் உங்களுக்கு எல்லா வாழ்த்துக்களையும் தருவாங்க. சித்த மருத்துவத்திற்காக உங்களை அர்ப்பணித்து கொண்டிருந்தால் உங்கள் மீது, இந்த கிறிஸ்தவ மதத்தில் சொல்லுவாங்க, எல்லா அபிஷேகங்களும் உங்கள் மீது இறங்கட்டும் அப்படின்னு. அது மாதிரி நீங்கள் சித்தர்களுக்காக மக்களை காப்பாற்றினீர்கள், சித்தர்கள் உங்களை காப்பாற்றுவார். தெரியுதா? ஒரு இண்டிவிஜுவலாக 52 ஆண்டுகள் பொறுமையாக தொண்டாற்றியதுனால இன்றைக்கு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொருவரும் கட்ட வேண்டும். அந்த ஆசைகள் தான் நான் வந்து இதை நடத்துகிறேன். அதே மாதிரி
லலிதா ரெட்டி. லலிதா ரெட்டிக்கு வலது மார்பகத்தில் புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு. அறுவை மருத்துவம் செய்துட்டாங்க, மருத்துவமும் கொடுத்துட்டாங்க. அடுத்த ஆண்டு இடது மார்பகத்தில் புற்றுநோய் ஏற்பட்டுருச்சு. இந்த முறை அவங்க உங்களுடைய மருத்துவத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்ட்டாங்க. சம்மதிக்க மாட்டேன்னு சித்தாவில் ஏதாவது செய்யுங்க. அப்போது அவங்க படித்தவங்கள இருந்ததுனால அவங்கள கலந்துரையாடல் நல்ல முறையில் பண்ண முடிஞ்சுது. அப்போ நான் சொன்னேன், உங்களுடைய கட்டி மார்பக கட்டி பெரிய கட்டியாக இருக்கிறது. இந்த கட்டியை நாம் ரொம்ப நாளைக்கு அனுமதிக்கக்கூடாது. முதல்ல இதை சைலண்ட் பண்ணணும். இது மெட்டபாலிக் ஆக்டிவாக இருக்கிறத சைலண்ட் பண்ணணும். அதற்கு சித்த மருந்துகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. சைலண்ட்டுன்னு நமக்கு ரிப்போர்ட் தயாரானதும் நீங்கள் ஆப்ரேஷனுக்கு நம்மோடு ஒத்துழைக்கக்கூடிய ஆங்காலஜிஸ்ட் அனுப்புகிறேன், பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கு பிறகு தொடர் மருத்துவம் நாம் செய்து கொள்வோம்னு சொன்னேன். தொடர் மருத்துவம் அவங்க செய்துட்டாங்க. 2 ஆண்டுகளாக நம்முடைய கண்காணிப்பில் நல்ல விதமாக இருக்கிறாங்க. சிஏன்னு என்ன? கார்சினோ எம்பரியானிக் ஆன்டிஜன். புற்றுநோய் ஏற்பட்டவர்களுக்கு கார்சினோ எம்பரியானிக் ஆன்டிஜன் ரத்தத்தில் அதிகமாகிடும். 5 தான் இருக்கலாம். இவங்களுக்கு எவ்வளோ இருக்குது? 14 இருக்குது. அப்போ எந்த அளவுக்கு அவர்களுக்கு தீவிரமாக இருந்துன்னு பாருங்க. இப்போ நம்முடைய மருத்துவத்துக்கு பிறகு 14.5 இருந்தது 3.5 மாறிவிட்டது. இந்த 3.5 மாறின பிறகு தான் அவங்களுக்கு மார்பு கட்டி அகற்றப்பட்டது. அது மாடர்ன் ஆங்காலஜிஸ்ட். இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக அவர்கள் மிக நல்ல முறையில் இருக்கிறார்கள். நமக்கு ஒரு பெரிய இது இருக்குது. நாம் இது செய்கிறது நீண்டகால நன்மையை தருகிறதா என்று பார்ப்பதற்காக நோயாளியை கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுக்காக அவர்களை 3 மாதத்துக்கு ஒரு முறை வர சொல்லுகிறேன். அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள். ஸ்குவமஸ் செல் கார்சினோமா ஆஃப் தி ஸ்கின் டயக்னோஸ் எங்கே பண்ணியிருக்காங்க தெரியுதா? டயக்னோஸ் பண்ணதோடு இல்லை, உண்மை இந்த விரலை வெட்டணும்னு இருக்காங்க. தலை தெறிக்க அவர் ஓடியாந்தார். ஐயா விரலை வெட்ட விடாதீங்கய்யா, எப்படியா எனக்கு குணப்படுத்துங்க. 2 மாதத்தில் ஸ்கின் கேன்சர் மிக நல்ல முறையில் குணமானது. பாருங்க, முதல்ல உள்ளது அவர் நம்மகிட்ட வரும்போது இருந்த ரெண்டு மாதம் நம்ம ட்ரீட் பண்ண பிறகு. ஆனால் இது என்ன ஒரு சங்கடம்னா, அவர் ஒரு என்ஜினியர் பெரியண்ணன்னு மறுபடி போய் பயாப்சி எடுக்க மாட்டேன்ட்டார். சரி பயாப்சி எடுக்காட்டிலும் பரவாயில்ல, ஒழுங்காக ஆப்சர்வேஷனுக்காக வந்துக்கிட்டு இருங்கன்னு சொல்லி இப்போ 2 ஆண்டுகளாக அவர் வந்துக்கிட்டு இருக்கிறார். நல்ல விதமாக இருக்கிறார். இதிலேருந்து என்ன சொன்னால், ஸ்கின் கேன்சருக்கு மிகச்சிறப்பாக செயல்படக்கூடியவை சித்த மருந்துகள்னு தெரியுது. அவர் 2 ஆண்டுகள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அவருடைய பிளட் பிக்சரில் எந்த பாதகமான விளைவுகளும் இல்லை என்பதற்கு தான் இந்த சான்றிதழ். இது என்னுடைய மாடல் பிரிஸ்கிரிப்ஷன். தங்கப்பற்பம் பூர்ணா கேப்சூல்ங்கிறது பூர்ண சந்திரோதயம். ஒரு கேப்சூலில் 30 மில்லிகிராம் இருக்கும். ரசசிந்தூரம் சிவனாரமிர்தம். சிவனாரமிர்தம் நம்ம மருத்துவமனையில் இருக்குது. ரசசிந்தூரம் இருக்குதா?
அம்மாட்ட சொல்லணும். மகாவல்லாரி லேகியம். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கா? இவ்வளவு சேர்ந்து கொடுத்தா தாங்குவானா சார்னு சொல்லி. தாங்குகிறான். புற்றுநோயாளி தாங்குகிறான். என்ன பவித்ரா கூட இருந்து பார்த்ததுனால தெரியும். புற்றுநோயை நோக்கி இறக்குமதி டார்கெட்டட் ட்ரீட்மெண்ட் மாதிரி நடக்குது. இது மட்டும் இல்லை, இப்போ எல்லாராலையும் தங்க பஸ்பம் வாங்க முடியாது. வாங்க முடியுமா? தங்கம் வேற விலை ஏறிக்கிட்டு போகுது. புவர் மேன் கோல்டு எது? பூர்ணச்சந்திரன். அதுக்கு அடுத்த நிலையில் இன்னும் கொஞ்சம் காளமேக நாராயண செந்தூரம். ஏன்னா வரக்கூடிய மக்களுடைய பொருளாதார நிலையை கவனித்து நம்ம மருத்துவம் செய்யணும். ஆனால் நம்முடைய அரசு மருத்துவமனையில் இத்தகைய சிறந்த மருந்துகளை விரைவில் இடம்பெற செய்வதற்கு ஆணையர் வழிவகை செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். இதே மாதிரி நாம் முதல்ல இருக்கிற பட்டியலில் இருக்கிற மருந்துகளை ஹை ஆர்டர் ஆஃப் மெடிசன் ஒரு போட்டோம். மகாவல்லாதி லேகியம் தான் கொடுக்கணும் இல்லை, கந்த ரசாயனம் கொடுக்கலாம். ரசகந்தி மிளகு நந்தி மை ரொம்ப முக்கியம். நீங்கள்லாம் பூர்ணச்சந்திரன் என்ன டோஸ்ன்னு படிச்சிருக்கிறீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. பூர்ணச்சந்திரன் டோஸ் என்ன? 50 மில்லிகிராம். ஆனால் 4th ஸ்டேஜ் நோயாளிகளுக்கு ஒரு நாளைக்கு பூர்ணச்சந்திரத்தை 400 மில்லிகிராம் கொடுக்கலாம். கொடுத்து அந்த சான்றுகளை எல்லாம் நாங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறோம். நாம் ஆணையர் அவர்களிடம் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். சீக்கிரமாக மார்க்கர் செய்யும் நம்முடைய நோய் கணிப்புக்கும் ஃபாலோஅப்புக்கும் பயன்படுத்தணும். நிச்சயமாக அவங்க செய்வாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த மருத்துவத்தை உலக மக்களுக்கு காணிக்கையாக்க வேண்டும் என்பதில் அவர்கள் ரொம்ப முனைப்போடு இருக்கிறாங்க. அதனால் அதை எடுத்து செய்யப்போகிற உண்மையான தொண்டர்கள் விஞ்ஞானிகள் நீங்கள் தான் அவர்களுக்கு அடிக்கடி வேண்டுகோள் வைத்து நீங்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்று அவர்கள் மகிழ்ச்சி தான் படுவாங்க. நீங்கள் வேண்டுகோள் வச்சீங்கன்னா மகிழ்ச்சி தான் படுவாங்க. அதனால் இது போன்ற கருத்தரங்குகளை நீங்கள் நடத்த வேண்டும். நீங்கள் புற்றுநோயை குணமாக்குவதற்கு சித்த மருத்துவத்தால் தான் முடியும் என்பதை உலகம் உணர வைக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய கலந்துரையாடலை நான் முடித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். இதோட விட்டால் போதுமா? சந்தேகம் வேண்டாம். காலையிலிருந்து இங்கேயே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே நான் இந்த துப்பாக்கி கதையை வேற சொல்லிட்டேன். துப்பாக்கி கதையை உங்களுக்காக நான் சொல்லலை, மேடையில் எனக்கு பின்னால் பேசுகிறவர்களுக்காக சொன்னேன். உங்கள் மேலே பரிதாபப்பட்டு. வேற என்ன சாதிக்கணும்? சாதிப்பீர்களா? சாதிப்பீர்களா? வணக்கம், நன்றி.